சொல்லிட்டு நீங்க அப்படி வீட்டுல உட்காருங்க, நான் சுதந்திரம் வீட்டுல கொண்டு வந்து தரேன், டாக்குமெண்ட் கையில கொண்டு வந்து கொடுக்குறேன்னு சொல்ல. 2ஆம் அதிகாரம் 24 வசனம், யுத்தம் செய்யுங்கள். எகிப்துல இருந்து புறப்பட்டது நீங்கள் சும்மா இருக்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணாரு. காலம்புற சும்மா இருக்க கர்த்தர் சொல்லல. சில நேரம் நீ ஆண்டவர் உனக்காக யுத்தம் செய்கிறாரு, ஆனா போக போக நீங்களே யுத்தம் செய்து சுதந்திரிக்கிறவர்களாய் மாறும். சங்கீதம் 18:34 சொல்லுகிறது, வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படி என் கைகளை என்ன பண்ணுகிறாரு. அப்ப சில போராட்டங்கள்ல தான் நம்ம யுத்தத்தை கற்றுக்கொண்டோம். எப்படி ஜெபிக்கணும், எப்படி உபாசிக்கணும், போராடணும், இந்த காரியங்கள் எல்லாம் சில போராட்டம் நமக்கு கற்றுக் கொடுத்தது. 2 தீமோத்தேயு 2:3 சொல்லுகிறது, நீயும் ஆமென் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனா என்ன பண்ணேன், நீங்களும் நான் போர் சேவகர்கள். அல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் போராடம் கற்றுத்தர விரும்புகிறார். ஒரு சிங்கம் ஒரு மிருகத்தை வேட்டையாடு சாப்பிட வேட்டையாடும் போது அந்த 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 மிருகத்தை மொத்தமா கொன்னுடாது, குத்துயிர் கொலையுமா மாத்திரும். அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது, ஆனா உயிர் இருக்கும். அப்படியே கவி கொண்டு வந்து தன்னோட குட்டிகளுக்கு போட்டுரும். தாய் சிங்கம் இந்த குட்டிகளுக்கு வேட்டையாட தெரியாது, ஆனா கத்துக்கணும். தாய் சிங்கம் அதுக்காக தான் கொண்டு முன்னாடி போடும். அப்ப இந்த குட்டி சிங்கம் எல்லாம் என்ன பண்ணும், இந்த மிருகத்தை என்னமோ பெரிய பலசாலியான மிருகமா மாதிரி, இதுக்கு பெரிய வேட்டையாடுற மாதிரி சொல்லி என்ன செய்யும், அந்த சிங்கத்தை அது எதை பண்ணி அது இருக்கிற கொஞ்ச நேரம் உயிரையும் இதெல்லாம் சாட்சி பண்ண அந்த குட்டிகள் என்ன பண்ணும், அதுக்கு ஒரு தைரியம், அது வேட்டையாட கற்றுக்கொடு. ஆண்டவர் நமக்கே போராட்டம் தராரு தெரியுங்களா? நம்ம மேல கோபத்தினால் அல்ல, வெறுப்பினால் அல்ல, நீங்கள் போராட கற்றுக்கொள்ள வேண்டும், வீரனாக மாற வேண்டும், சில வெற்றிகளை சுதந்திரிக்க வேண்டும் என்பதற்காக நான் கர்த்தர் அதை செய்கிறார் என்று புரிந்து கொண்டு போராட்டம் வரும்போது அந்த இடத்தை விட்டு ஓடாதீங்க. எங்க போராட்டம் உண்டோ அங்கதான் உங்களுக்கு ஒரு வெற்றியை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். அல்லேலூயா. அடுத்தது பிரச்சனை என்ன தெரியுங்களா? சரீர பலவீனம். சரீர பலவீனம். ஒரு ஊழியக்காரன் மட்டும் ஆரோக்கியம் இருந்தா எவ்வளவு நல்லா ஊழியம் செய்ய முடியும். அப்போஸ்தலனாகிய பவுல் எவ்வளவு வெளிப்பாடு பெற்றார், அநேக இடங்களுக்கு ஊழியம் செய்கிறார், ஆனா அவருக்கே பலவீனம். ஒரு கண்கள் பாதிக்கப்பட்டிருந்தது, அதுலேருந்து எப்ப பாரு சீடு வெடியும், யாருக்கிட்டையுமே இந்த ஒழுங்கா பேச முடியாது. அவர் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றாரு, என் கண்ணில் இருக்க பலவீனம் மாறணும். ஆண்டவர் சொன்னாரு, நான் மாத மாட்டேன், நான் கிருபை. சில நேரம் பலவீனம் நம்மளை முன்னேற விடாம தடுக்குது. பலவீனங்கள் ஒரு ஊழியக்காரன் ரொம்ப கஷ்டப்படுத்தி கொண்டு இருக்கிறது. பலவீனங்கள் நம்முடைய ஆவிக்குரிய ஊழியத்தினுடைய ஓட்டங்களை தடுக்கக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா இதுல ஒன்று புரிஞ்சுக்கணும், அதிக வேலை படுவோம் ஆபத்து. நாமே எல்லாத்தையும் செய்யணும் ஓடி ஓடி உடைச்சு சரீரத்தை நிறைய ஊழியக்காரன் கெடுத்துக்கிறாங்க. நேரத்துக்கு சாப்பிட்றது இல்லை, நேரத்துக்கு தூங்குறது இல்லை, நல்ல அழகா நம்மளோட உடம்பை பராமரிக்கிறது இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவையில்லாம எங்க ஏதோ எப்படி நேரங்களை கடத்தி அங்க போய் இங்க கிடைக்கிறது எல்லாம் சாப்பிட்டு கடைசியில் இந்த சரீரத்தை கெடுத்து கொண்டு பலவீனத்தை சம்பாதித்துக் கொள்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோபு 40ஆம் அதிகாரம் 6 முதல் 14 வரைக்கும் உள்ள வசனங்களை வீட்டுல போய் வாசிச்சு பாத்தீங்கன்னா, யோபுவை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, எப்பா உனக்கு பெரிய பயமே, அவ்வளவு பெரிய வீரனா இருந்தா பட்டயத்தை எடுத்துக்கோ, நீ இப்ப எல்லாத்தையும் வெட்டிட்டு வா, எல்லாத்தையும் பண்ணிட்டு வா, நான் உன்னை பாராட்டுறேன். முடியாது இல்ல, நம்ம அடங்கு எல்லாத்தையும் நம்மளே செய்து முடிக்கணும்னு நினைக்காது. நம்மால் எல்லாத்தையும் செய்து முடிக்க முடியாது. நாம் செய்ய வேண்டியதை மட்டும் செய்வோம், மீதி உள்ளது கர்த்தர் செய்யக்கூடிய பொறுமையா இருக்கு. அவசரமா ஓடாதீங்க, சரீரத்தை கெடுத்துக் கொள்ளாதீங்க. சாதனைகளை செய்வது அல்ல நம்முடைய நோக்கம், தேவன் சொன்னதை செய்து முடிப்பதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்கிறது. அல்லேலூயா. அவசியம் இல்லாத காரியத்துல ஓடி உழைத்து சரீரத்தை என்ன பண்ணக்கூடாது, சரீரத்தை கெடுத்துக் கொள்ளக்கூடாது. தேவையில்லாத ரொம்ப விலைக்கு மாறக்கூடாது. நிறைய ஊழியக்காரன் நீங்க பிரச்சனைகள் அகப்பட்டிருக்கிறது காரணம் தேவையில்லாத காரியத்துல தலையிடுவோம். நம்ம ஊழியம் பெண்கள் பார்த்து வரல, கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை பொண்ணு பார்க்க வைக்கிற ஊழியம், அது கர்த்தர் தரக்கூடிய ஒரு சாதாரண ஒரு காரியம் தான். தேவையில்லாத காரியத்துல ஓடாதீங்க. யாருக்கு வீடு பார்த்து வைக்கிறது ஊழியக்கான வேலை இல்லை. மற்றவங்க கரண்ட் பில் கட்டுறது ஒரு ஊழியக்கான வேலை இல்லை. சிலிண்டர் வாங்கி கொடுக்கறது நம்ம வேலை இல்லை. ரேஷன் கடை போய் கியூல இருந்து ஒரு ஊழியக்காரன் விசுவாசி வாங்கி கொடுக்கறது அவனோட வேலை இல்லை. சரீர பலவீனத்துக்கு காரணம் நீங்களும் நான் புரிந்து கொள்ளணும். நீதிமொழிகள் 31:3 சொல்லுகிறது, ஸ்திரீகளுக்கும் பலனையும் ராஜாக்களை கெடுக்கும் காரியங்களுக்கு வழிகளையும் போடாது. கர்த்தர் காத்திருக்கும் போது பலன் கர்த்தர் தருவார். மோசே மரிக்கும் போது அவனுடைய கண் இருளடையும் இல்லை, அவன் பலன் குறையவும் இல்லவே. அப்படிப்பட்ட ஒரு கிருபைகளை கர்த்தர் நமக்கு தர விரும்புகிறார். எனவே நம்முடைய பலவீனங்கள் அதுதான் பெரிய ஒரு பிரச்சனையா நமக்கு இருக்கு. ஆனா இந்த பலவீனங்களில் அதிகமான கிருபைகளையும் பெற நம்ம ஆரம்பிக்கிறோம். சில பலவீனங்களை கர்த்தர் நமக்கு அனுமதிக்கிற பலவீனங்கள் நமக்கு நன்மை செய்யும்.
அது நம்முடைய சுபாவத்தில் உண்டாகக்கூடிய பெருமைகள் மேட்டுமைகள் இதெல்லாம் நம்மளை விட்டு மாற்றி போடுகிறது. நம்ம ஒன்றும் இல்லை நம்ம உணர வைக்கிறது தான் நம்முடைய பலவீனங்கள். அப்படிப்பட்ட சில பலவீனங்கள் நமக்கு நன்மை செய்கிறது எல்லாமே உலகத்தாருக்கு வரக்கூடிய ஒரு பலவீனத்தை கர்த்தர் நமக்கு அனுமதிக்கிற தேவன் அல்ல. இந்த பலவீன நேரத்தில் தான் பவுல் அதிகமான வெளிப்பாடுகளும் கிருபைகளையும் பெற முடிந்தது. எனவே அது நன்மைக்காகவும் மாற்றுகிறார். அடுத்து தேவனுடைய பலத்தை சார்ந்து கொள்ள வைக்கிறது. அப்பா இந்த பலவீனம் ரொம்ப முடியல, இன்னைக்கு என்ன பிரசங்கம்னு தெரியல, நீங்க உதவி செய்யுங்க. இன்னைக்குதான் வல்லமையான பிரசங்கமா இருக்கு. நமக்கு எல்லாத்தையும் மகிமையாய் கர்த்தர் என்ன செய்கிறார்? மாற்றுகிறார். ஆனால் சரீர பலவீனமா இருந்தால் ஆண்டவர் சொல்றாரு, சரீரம் பலவீனமா இருந்தால் ஆவி எப்படிப்பட்டது? அடுத்து ஒரு ஊழியக்காரனுடைய வாழ்க்கையில் அவர்களுடைய பிரச்சனை தெரியுங்களா? பாடுகள். முன்னெல்லாம் நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி இல்லட்டா ஒரு விசுவாசியா இருக்கும்போது கூட தைரியமா எல்லாம் பிரச்சனை வந்தால் சமாளிக்கலாம் முடியும். ஆனா ஊழியம் அப்படி இல்லை. பாடுகளை சகிக்கிறதா ஊழியம். பாடுகளை சகிக்கணும். அவரு 2 தீமோத்தேயு 2:12 சொல்லுகிறது, அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். யாக்கோபு 5:17 சொல்லுகிறது, எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷன். எனவே தேவ மனிதருடைய வாழ்க்கையில ஊழியத்துல பாடுகள் உண்டு. எதையும் எளிதாக பெற முடியாத ஒரு கிரயம் செலுத்த அதான் பாடுகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாடுகளை சகிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பாடுகள் நமக்கு மகிமையாய் மாறும். அல்லேலூயா. எதிரான விமர்சனங்கள், தவறான புரிந்து கொள்ளுதல் எல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில வரும். மற்றவங்க விமர்சனம் பண்ணுவாங்க, நம்ம முன்னாடி சோதரையா அப்படின்னு சொன்னாங்க, வெளியே போய் நம்ம குறித்து விமர்சனம் பண்ணுங்க. அது அவங்களுக்கு உரிமை இருக்குது. ஒரு தலைவனை விமர்சனம் பண்ணதான் செய்வாங்க. ஊழியக்காரர் விமர்சிக்கப்படுவான். அதை நம்ம பெருசா எடுத்துக்கொள்ளக்கூடாது. எதிராளிகள் பெருகுவாங்க. சம்பந்தமே இல்லாத பிரச்சனைகள் நம்மளை தேடி வரும். கையாள முடியாமல் நம்மளை தடுமாற ஆரம்பிப்போம். வீண் பொழி உண்டாகும். நம்ம மேல சுமத்தப்படும். சில இடத்துல நம்ம ஒன்றும் செய்ய முடியாமல் நிர்கதியா நம்ம நிற்போம். பாடுகள் நமக்கு வரும். ஆனா இந்த பாடுகள், எதிர்ப்பு, பயமுறுத்தல் வைராக்கியத்தை நமக்கு ஒரு வைராக்கியத்தை உண்டு பண்ணிவிடுகிறது. பாடு வரலன்னு சொல்லல, நமக்கு அந்த வைராக்கியம் இருக்கு. ஆனா பாடுகள் வர வர ஊழியத்தை நாம் பலப்பட ஆரம்பிக்கிறோம், வைராக்கியம் அடைய ஆரம்பிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தவானுடைய வாழ்க்கையில அநேக பாடுகள் எல்லாமே கடந்து வந்தது. ஆனா அந்த பாடுகளுக்கு பிற்பாடாக அவர்கள் என்ன செய்தார்கள்? மேன்மையை சுதந்திரித்துக் கொண்டார்கள். அல்லேலூயா. அடுத்து என்னது? கடைசியா சேலஞ்சஸ். 2 சாமுவேல் 5:6 சொல்லுகிறது, தேசத்தில் குடியிருக்கிற எபூசியர் மேலும் யுத்தம் பண்ண ராஜாவான தன் மனுஷனோடு எருசலேமுக்கு போனான். அவர்கள் இதில் பிரவேசிக்க தாவீதால் கூடாது என்று எண்ணி தாவீதை நோக்கி என்ன பண்றாங்க? நீ இதற்குள் இல்லை, குருடரும் சப்பானிகளும் தடுப்பாங்க. எவ்வளவு பெரிய ஒரு பரிகாசம், சேலஞ்சஸ். அந்த எபூசியருடைய அந்த பட்டணத்தை அதை அவங்க பிடிக்கணும். அங்கதான் கர்த்தருடைய ஆலயம் அமைய வேண்டும். ஒரு நல்ல நோக்கம் அங்க இருக்கிறது. ஆனால் சேலஞ்சஸ். ஊழியத்துல கண்டிப்பாக நமக்கு சவால்கள் உண்டு. சவால்கள் வரலன்னா உங்க ஊழியம் மேன்மையான ஊழியமா மாற முடியும். சாதாரண ஒரு காரியத்துக்கு பிசாசு, சாதாரண ஒரு ஊழியத்துக்கு பிசாசு ஒரு நாள் என்ன செய்ய மாட்டான்? சவாலை கொண்டு நிறுத்த மாட்டான். ஏன்னா சாதாரண ஒரு ஆனால் எந்த இடத்திலே மகிமை இருக்கிறதோ, இல்லாவிட்டால் எந்த இடம் ஒரு மேன்மையான ஒரு ஆசீர்வாதம் இருக்கு, அதுக்கு ஒரு சவாலும் இருக்கு. சவாலும் இருக்கு. அந்த சவால்களை கண்டு நாம் ஓடக்கூடாது. சவால்கள் நம்முடைய வாழ்க்கையில கண்டிப்பா வரும். சவாலான பணியை தான் ஊழியத்தை தான் செய்து கொண்டிருக்கிறோம். சவால்கள் வர வரதான் நம்ம செயல்பட ஆரம்பிக்கிறோம். இல்லையா? ஆசைப்படாத பண்ண முடியாதுன்னு சொல்றாங்களா? சாதிச்சு காட்டணும். ஆமென். அவன் சொல்றதை நம்ப கூடாது. சவால் வருதா? சாதிச்சு காட்டுங்க. இந்த பாஷைக்கு ஆராதிக்க தெரியலங்க, ஆராதிக்கிற வீரராய் மாற்றி காட்டுங்க. என் ஊழியத்துல நிறைய அவமானப்பட்டிருக்கிறேன். ஒரு தடவை தாம்பரத்துல 500-600 விசுவாசிங்க இருக்கிற இடத்துல என்னை பிரசங்கத்துக்காக விட்டாங்க. அப்ப ஊழியம் ஆரம்பம், தடுமாற்றம். விசுவாசிகள்லாம் பயங்கர வளர்ந்த விசுவாசிங்க. நான் தடுமாறுகிறத கண்டவுடனே பின்னாடி இருந்த பெரிய பாஷ் ஒருத்தரை சட்டையை பிடிச்சு இழுத்து போதும் உட்காருட்டார். அசிங்கப்பட்டேன், அழுது. ஆண்டவரே, இனி நான் ஒரு இடத்துல அசிங்கப்படக்கூடாது, கிருபைக்காகன்னு கேட்டேன். சில வருடங்கள் ஆண்டோட சமூகத்தில் இருந்து கிருபைகளை பெற்றுக்கொள்ள ஆரம்பிச்சு இன்னைக்கு எத்தனை பேருக்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்தினாலும் என்னால் ஊழிய பிரசங்கம். நான் சொல்றேன், என்னை இழுத்து உட்கார வச்சாங்களா அவங்களுக்கு முன்னாடி இன்னைக்கு வல்லமையான பிரசங்கத்தை நான் படிக்கிறேன். டிரான்ஸ்லேஷனுக்கு போவேன். உடனே மதுரையில் டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது கொஞ்சம் தடுமாற்றம் வந்துச்சு. ஆனால் அந்த மேடையில வச்சு என்ன உட்கார வச்சுட்டாரு. அழுது, தேம்பி அழுது. நான் சொல்றது சில வருஷங்களுக்கு முன்னாடி. இன்னைக்கு டிரான்ஸ்லேஷன் தான் என் முக்கியமான ஊழியம். சென்னையில் எந்த இடத்துல வேணாலும் முதல்ல 1 வருஷம் முன்னாடியே புக் பண்ணிடுறாங்க.
நான் ஏன் சொல்லுது, சவால் வந்தா சாதிச்சு காட்டணும். சவாலை கண்டு ஓடல்ல நம்மை கர்த்தர் அழைத்தது. சவால்கள் ப்ரமோஷனை கொண்டு வருகிறது. உங்களுக்கு ப்ரமோஷன் வேணுமா, சவால் வந்தாதான் நீங்க செயல்பட ஆரம்பிப்பீங்க. அது உங்களுக்கு தோண்டு, அப்பதான் ப்ரமோஷன். இல்லைன்னா இப்படி காலத்துக்கு ஒரே மாதிரி உட்காந்து கொண்டிருக்கும். அல்லேலூயா. ஊழியத்தில் உண்டாக்கக்கூடிய சவாலான காரியங்கள் மேன்மை உண்டாக்குகிறது. யோசுவா 3:15-16 சொல்லுகிறது. யோசுவா 3:15-16 யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு இந்த யோர்தானை தாண்டணும், பெரிய ஒரு சவால். ஆனா 4:14 சொல்லுகிறது, கர்த்தர் யோசுவாவை எல்லா இஸ்ரவேலுடைய கண்களுக்கு முன்பாய் மேன்மைப்படுத்தினார். இந்த சவாலை அவன் எடுத்துக்கிட்டான். தான் மோசே இருக்கும்போது ஈஸியா இருந்துச்சு, ஆனா மோசே இல்லாத இடத்துல இது ஒரு சவால் தான் யோசுவாவுக்கு. ஆனால் அதை சாதிச்சு காட்டின உடனேயே 4:14 ஒரு மேன்மை அவனை தேடி வந்தது. சவால்கள் நம்மை மேன்மையுள்ளவர்களாய் மாற்றும். நெகேமியா 4:1-3 வரைக்குள்ள வசனங்களை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, நெகேமியா அலங்கத்தை கட்டும்போது எல்லாம் பரிகாசம் பண்றாங்க, சவால் விடுறாங்க. என்ன சொல்றாங்க? நம்ம ஸ்தோத்திரம், சுட்டெரித்து போடப்பட்ட மண்மேடுகளுக்கு கற்களுக்கு உயிர் கொடுப்பார்களோ அப்படின்னு சொல்றாங்க. மாத்திரமல்ல, அம்மோனிய தொபியா சொல்றான், அவர்கள் கட்டினாலும் என்ன, ஒரு நரி ஏறி போனால் அவருடைய மதில் இடித்து விடும். நெகேமியா அதை சவாலை எடுத்துக்கிட்டான். நிறைய பிரச்சனைகள் வந்தது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதே நெகேமியா 6:15-16 சொல்லுகிற அலங்கங்களை கட்டி முடித்தான். பரிகாசம் பண்றோம், பண்ணட்டும், சவாலோடு நான் சாதிச்சு காட்டுவோம். எந்த இடத்துல நீ ஊழியம் செய்ய மாட்டேன்னு சொல்றாங்க, அந்த ஊழியத்தை ஸ்தாபிக்க கர்த்தர் உதவி செய்யும். நான் இப்ப இருக்கிற கிராமத்துல 30 வருஷம் முன்னாடி நான் வந்த போது அன்றைக்கு ஒரு வாரம் தான் எனக்கு டைம் தந்தாங்க. நெஞ்சில கை வச்சு அழுத்தி என்னை வெளியே தள்ளினாங்க. ஒரு வாரம் தான் உனக்கு டைம், இந்த இடத்த விட்டு நீ ஓடணும்னு சொன்னாங்க. இந்த இடத்துல ஊழியம் செய்யக்கூடாது, முடியாதுன்னு கூட சொன்னாங்க. எந்த இடத்துல துரத்தினார்களோ அதே இடத்துல ஊழியத்தை ஸ்தாபிக்கும் நடந்தோம். இன்னைக்கு ஒரு நாள் எனக்கு ஒரு எழுப்பாங்க, அன்னைக்கு கல்லடிச்சு அடிச்சாங்க, துரத்தினாங்க. இந்த ஊழியத்துல இருக்க கூட ஞாயிற்றுக்கிழமை 6வது நடக்கும் போது உள்ள வந்து அடிச்சு உடச்சு எல்லாம் கதவை இழுத்து சாத்தி இருப்பாங்க. இன்னைக்கு எவ்வளவு தந்த எனக்கு முன்பாய் என்னை எதிர்த்தவும் பிரச்சனை பண்ண எவனுமே எனக்கு உயிரோட இல்லை. வைராக்கியமா இருக்கு. வேறு வசனத்தை வாசிச்சோம் பண்ண போறோம். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது என்பதை பாருங்க. நீதிமொழிகள் 20. நீதிமான்கள் எப்படி இருப்பாங்க? சிங்கத்தை அவன் உலகத்துல என்னென்ன டயலாக் சொல்லிட்டு போறான். உண்மையான அபிஷேகம் உள்ள நீங்கள் நான் என்ன சொல்றோம்? பிசாசே, நீ எவ்வளவுதான் நீ போராட்டம் பிரச்சனை எல்லாம் கொண்டு வா, நான் ஓட மாட்டேன், நான் ஓடணும் தான் நீ நினைக்கிறேன், நான் சாதிச்சு காட்டுவேன், சவாலை நான் எடுத்துக்கிறேன். எந்த இடத்துல நான் ஊழியம் செய்ய மாட்டேன், முடியாதுன்னு சொல்லி அதே இடத்துல நான் சபையை கட்டுவேன், நான் ஆலயத்தை கட்டுவேன், ஆத்துமாக்களை சம்பாதிப்பேன், நான் ஓடுகிறவன் நல்ல, நான் சிங்கத்தை போல நான் தைரியமா இருப்பேன். சவாலோடு கர்த்தருடைய ஊழியத்தை செய்வோம். வர காலங்களில் ஊழியர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். இதுவரைக்கும் உண்டான பிரச்சனைகள் மட்டும்தானே பார்த்தீங்க, மகிமை பார்க்கலையே. மகிமை இனிதான் வருகிறது. பிரச்சனை கண்டு ஓடாதீங்க, அடுத்த மகிமை வரும். அல்லேலூயா. கர்த்தர் நமக்காக பெரிய காரியங்களை செய்ய காத்து கொண்டிருக்கிறாரு. இன்னைக்கு அவர் கைவிட்ட மாதிரி தெரியும், ஆனா கை விடல அவரு. அல்லேலூயா. ஒரு நாள் நம்ம எல்லாருக்கும் நடுவில் மேன்மையாய் நடைபெற கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நல்ல வாய்ப்பு தந்தவர் அன்பான ஆஸ்தாகிற டைரக்டர் சிசி பிலிப் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் அனைவருக்கும் இயேசு நாமத்தில் என்னுடைய நன்றி வாழ்த்துல தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் அனைவரையும் ஆசீர்வதிப்பார். Praise the Lord. Hallelujah. I want to thank the Lord for giving us and blessing us through His word. வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். And because of lack of time, let me take a few seconds to do my responsibility. ரொம்ப நேரம் நாங்கள் எடுத்துக்கொண்டோம், ஆனாலும் கூட சீக்கிரமாக எங்களுடைய வேலையை செய்து முடிக்க விரும்புகிறோம். Before I say a vote of thanks, I just want to give 3 or 4 persons to stand up your place. Today's meeting was blessing or not. Don't preach to us. Just say it was a blessing. Why it was a blessing? Just say that will be an encouragement for all of us, and we can give thanks to God. இந்த கூட்டத்தில் ஒரு 3 பேர் 3 or 4. Yes, 3 or 4. இந்த 3-4 பேர். ஓகே. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஒரு சுருக்கமா ரத்தின சுருக்கம் சொல்றாங்க பார்த்தீங்களா? அந்த ரத்தின சுருக்கமா ஒரு வந்தது எப்படி பிளஸிங்காக இருந்துச்சுன்னு சொல்லுங்க. ஆனால் நம்ம மகிமைப்படணும். எஸ், பேர் சொல்ல விரும்பல, நீங்களே இருந்துடலாம். குயிக், சீக்கிரம் இருந்துங்க, நேரம் இல்லை.
சீக்கிரம் போகணும்னா சீக்கிரம் வந்துடுங்க, லேட்டாக போக போகிறோம்னா லேட்டாக இருந்துடலாம். யாருமே இல்லையோ? I think it was a blessing to all of us, but you are hesitate to say, because when you stand and say, that will give an encouragement to all of us, and also it gives glory to God. எல்லாமே ஆசீர்வாதமா இருந்தது. ஆனா நீங்க எழுந்து சொல்லணும். எதுக்காகனா ஆண்டவர் நம்ம You மகிமைக்காக. can stand there and speak, because coming here it will take time. நீங்க இருக்கிற இடத்துல சொல்லலாம். பிரைஸ் தி லார்ட். அநேக கான்ஃபரன்ஸ்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நடைபெற மாதிரி ஒரு பிரம்மாண்டத்தை காண்பிச்சு கடைசியில் போனால் ஒரு வெறுமை தான் இருக்கும். ஆனால் இது நடைமுறையில் நாம் சந்தித்த அத்தனை காரியத்தையும் சந்திக்க வேண்டிய தைரியத்தையும் விசுவாசத்தையும் ஓட்டி தேவ ராட்சியத்தை சுதந்திரிப்பதும் நமக்கு கொடுத்த ஓட்டத்தை எப்படி ஓடி முடிப்பதும் என்பதை மிக விரைவாக விளக்கமாக தெளிவாக நம்ம தைரியப்படுத்தி உற்சாகப்படுத்தின இந்த நல்ல போதக கர்த்தர்களுக்கு கர்த்தருக்கு நன்றியையும் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்ட ஊழியருக்கு வாழ்க்கையும் தெரிவித்துக் கொண்டு பெருமை. நெக்ஸ்ட் வாங்க. பிரைஸ் காட். இப்போ லஞ்சுக்கு பிறகு இந்த ரெண்டாவது செக்ஷன் ரொம்ப 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 சூப்பராக இருந்தது. ஏன்னா ஊழியர் சந்திக்கும் பிரச்சனைகள், அதுக்கான தீர்வுகள் என்ன சொல்லி பார்க்கும்போது ஃபஸ்ட்டில் அதிகமான மனபாரம், மன அழுத்தம். இந்த மனபாரம், மன அழுத்தம் வெளியே சொல்ல முடியாத ஒரு காரியம். இன்றைக்கு அதை வெளியே எடுத்து நமக்கு முன்பதாக காண்பிக்கப்பட்ட ஒரு திரைப்படம் போல அது எனக்கு உண்மைதானே, சரிங்களா? வெளியே சொல்ல முடியாத தத்தளிச்சு இருந்தோம் இல்லையா? இன்னைக்கு அதெல்லாம் அப்படியே ஐயா மூலியமாக இன்னைக்கு ஒரு தீர்க்க தரிசனமாக நமக்கு எல்லாம் அது அமைந்தது. அது சொல்லும் போது நம்ம எல்லாருமே சில பேர் தலையாசிட்டோம், சில பேர் தலையாசிக்கல. இது வெளிநாடு வந்து எழுந்து ஆமேன்னு அழுவியான்னு சொல்லிடுவாங்க. நம்ம இதே கேட்டு நம்ம பழகிட்டோம். நம்ம கத்தலாம் ஸ்தோத்திரம், மன அழுத்தம், அதுக்கப்புறம் கைவிடப்பட்ட நிலை. அது குறித்து சொல்லும் போது சிலர் அப்படித்தான் நம்ம குடும்பத்தில் ஊழியத்தில் எல்லாருமே கைவிட்டுருவாங்க இல்லை? சில பேரில் ஊழியம் செய்ய மாட்டேன் சூழ்நிலை வந்தது. இந்த வார்த்தை சொல்லும் போது எனக்கே பேசின போல அது இருந்தது. அடுத்தபடி போராட்டங்கள், அது பார்க்கும்போது மக்கதுனியா நாட்டில் நான் வந்தபோது எங்களுக்கு சரிகளை பார்த்து பக்கமாக அங்கே உபத்திரப்பட்டோம் போது அந்த சூழலை பார்க்கும்போது போராட்டம் வரும்போது நம்மளால தலையில சும்மா குருகுருன்னு சுத்தம். ஒரு பக்கம் சரீரத்தில் போராட்டம் இல்லையா, சுகர், பிபி, டயர்னஸ் இதெல்லாம் இருக்கும். இன்னொரு பக்கம் குடும்பத்தை போராட்டம், இன்னொரு பணம் ஒரு போராட்டம், அக்கப்பக்கம் போராட்டம், உழைச்சிறது போராட்டம். இதெல்லாம் அப்படியே சொல்லும் போது நம்ம மறுபடியும் திரும்பி பார்த்தாவே இருக்குது. எல்லாமே பார்க்கும்போது சாமா இதெல்லாம் நடந்தது. ஆனால் இன்னும் போராட்டம் முடியல, இன்னும் போராட்டம் இருக்குது இல்லையா? அது குறிச்சா அழகா சொன்ன சேலஞ்ச் அப்படின்னு அதை சொல்லி அவங்க முடிச்சாங்க. சேலஞ்ச், எஸ், இந்த போராட்டம், இந்த பாடு இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு சேலஞ்ச். இது வந்து எல்லாம் கடைசி வரைக்கும் இருக்கும். ஸோ அப்படி தான் நம்ம ஊழித்த ஒரு த்ரில்லிங் இல்லையா? அதெல்லாம் எதுவும் கடைசியில் மகிமையை கொண்டு வரும். கடைசியில் சொன்னாங்க அந்த தைரியத்தை குறித்து சொன்னாங்கல்ல, அந்த மரம் வந்து அது அதிகமாக அழுத்த ஒரு வைரமா அழகமா ஆகும் சொன்னாங்க. எஸ், நம்ம எல்லாம் அந்த காட் சர்வெண்ட், அந்த வைரம் தான் நம்மலாம். ஹல்லேலூயா, நம்ம சொல்றோம். வெரி பியூட்டிஃபுல் மெசேஜ் பாஸ்டர், வெரி நைஸ், தேங்க்யூ, காட் பிளஸ். Because of lack of time, we are stopping now. I know that all of you have testimony. You are blessed by today's meeting and message. Please give thanks to God. God brought this servant of God to us. நம்ம நிறைய நேரம் எடுத்துக்கொண்டோம். நல்ல நீங்கள் சொன்ன எல்லாருமே நீங்கள் சாட்சி சொல்லுவீங்க. ஏன்னா பிளஸ்டாக நல்ல ஒரு ஆசீர்வாதமான தேவ வார்த்தையாக இருந்தது. தேவனுடைய வார்த்தை பகுதி கொண்ட அருமையான தேவ தாசருக்கும் ஆண்டவர் நம்ம நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். Okay, let me come to the responsibility, then we will close. நான் என்னுடைய பொறுப்பான காரியங்களை சொல்ல நான் வருகிறேன், அது முடிக்க போகிறேன். Very short time, I will say a word of thanks to you. உங்களுக்கு நான் நன்றி சொல்ல நேரத்துக்கு வந்திருக்கிறேன். First of all, I want to thank the Lord for giving this opportunity to conduct a meeting here and blessing us with all the blessings which we needed. ஆண்டவர் நமக்கு இந்த தருணத்தை கொடுத்தது, இந்த கூட்டத்தை நடத்தும்படியாக கொடுத்த தருணத்துக்கு நான் முதலாவது ஆண்டவர் நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். Secondly, I want to thank God's servant God brought to us, and God used him and anointed him and strengthened him to communicate God's message to us. We all are blessed. On behalf of Pastor Kiran, I want to thank Pastor Rajendra Kumar for
your service to us. இரண்டாவதாக வந்து தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டது அருமையான பாஸ்டர் ராஜேந்திரகுமார் அவர்களுக்கு நன்றி செலுத்த விரும்புகிறோம். ஆண்டவர் ஆஸ்தாக்கரன் ஒழித்து மூலமாக வந்து தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டார், அதற்கு அவர் நன்றி சொல்ல விரும்புகிறோம். Thirdly, I want to thank Pastor Bishop David Pandian and his team here who arranged everything for us. It was very comfortable place for us, though we have little hope, but it was very pleasant. When the word of God was inside, this hope was not very harming us. மூன்றாவதாக இந்த ஸ்தல போதகர் பாஸ்டர் டேவிட் பாண்டியன் அவர்களுக்கு நன்றி சொல்ல விரும்புகிறோம். அவருடைய டீம் அவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ண எல்லாருக்காக வந்த போதகர்களுக்காக. இது அருமையான அழகான இடம். உடனே நீங்கள் உஷ்ணம் நிறைய சொன்னீங்க, ஆனால் தேவனுடைய வார்த்தை கேட்க உஷ்ணமெல்லாம் பறந்து போயிடுச்சு. And a special thanks to Pastor David Pandian and all your church members and team here, and God bless you. பாஸ்டர் டேவிட் பாண்டியன் மீண்டுமாக நன்றி சொல்லுவோம். அவருடைய சபை மக்களை வந்து இந்த கூடுகையில் எங்களுக்கு உதவி செய்த நன்மைக்காக. And I want to thank Pastor Sadhu Sundar Singh and Pastor Devadas who are presently working with us. They arranged, they coordinate this program, and for the glory of God. On behalf of all of us, I want to thank them for this meeting. எனக்கும் பாஸ்டர் சாது சுந்தர் எனக்கும் அது பாஸ்டர் தேவதாஸ் அருமையான பாஸ்டர் அவங்களுக்கும் இந்த கூட்டத்தை ஒழுங்கு பண்ண ஆர்கனைஸ் பண்ண அவங்களுக்கும் அருமையான வந்த பிஷப் அவங்களுக்கும் இங்கே இருக்கிற பிஷப் ராஜ் அருமையான ஐயா அவங்களுக்கும் அந்த டீம் அந்த ஊழியர்கள் எல்லாருக்கும் நாங்கள் இயேசுவின் நாமத்தில் நன்றி சொல்ல விரும்புகிறோம். And I know that some of you are bishops, some of you are central pastors, some of you are peria pastors, some of you are directors. I cannot say all of them because in God's ministry, everybody is a servant of God. Not big or small. We all are saved by the Spirit, and we are looking for that one. Whether we be central pastor or a small pastor, everyone is saved. So I cannot mention each one of your name. On behalf of Asagiran and on behalf of God's love, I want to thank all of you for coming from different places and making this as a good opportunity to learn the word of God. இந்த ஆசாக்கரன் கூடுகைக்கு வந்த எல்லா பிஷப்புகளுக்கும் நாங்கள் நன்றி சொல்ல விரும்புகிறோம். அருமையான ஐயா அவங்க, அப்புறம் நிறைய இந்த பிஷப் ஐயா எல்லாமே நிறைய பிஷப்ஸ் வந்திருக்கீங்க. பிஷப்பாக இருக்கட்டும், ரெவரண்டாக இருக்கட்டும், சுவிசேஷங்களாக இருக்கட்டும், பாஸ்டராக இருக்கட்டும், எல்லாரும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். And we all came together as God's servants and learn God's word, and God blessed us with a grateful heart. We can go back and do our ministry more earnestly and enthusiastically. ஆமாம், இந்த இடத்துல தேவனுடைய வேலைக்காரர்களாக காட் சர்வெண்ட் தேவனுடைய வேலைக்காரர்களாக ஊழியர்களாக ஒன்று சேர்ந்து வந்தோம். கர்த்தர் நாளில் ஆண்டவருடைய வார்த்தை மூலமாக நம்முடைய ஃபெலோஷிப் மூலமாக நம்ம கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். And when you go, if you are registered, we want to give a small gift. And as you know, Asagiran is a registered organization. We have auditing, so we will get your signature, and please get your love gift from the table there, and give thanks to the Lord for everything. God will bless us. And ஆமாம், இந்த வந்த எல்லா ஊழியர்களும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண எல்லா ஊழியர்களுக்கும் நாங்கள் ஒரு சின்ன ஒரு வெகுமதி வச்சுருக்கோம். போகும்போது உங்களுடைய வெகுமதியை வாங்கிட்டு உங்களுடைய கையெழுத்துக்களை நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு போங்க. ஆஸ்தாக்கரன் வந்து ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன், ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு அங்கீகாரம் பெற்ற ஒரு நிறுவனமாக இருக்கிறது. கர்த்தர் அதை இன்னும் தொடர்ந்து நடத்த வல்லவராக இருக்கிறார். Now we will conclude this one with a closing prayer. Our dear pastor, Pastor K.N. Rajendra Kumar, will come forward and pray for all of us to become a better ministers to serve in this locality. எல்லாரும் வந்திருக்கிற எல்லா ஊழியர்களுக்கும் கூட்டங்களுக்காக ஜெபிக்க போகிறார்கள். பாஸ்டர் ராஜேந்திர குமார் க்ளோசிங் பிரேயர், கடைசி ஜெபமாக எல்லாரும் எழுந்து நிற்கலாம். காலை முதல் அந்த நேரம் வரைக்கும் கர்த்தரை பரப்புகிறார். நம்மோடு கர்த்தர் இடைப்பட்டார். அதற்காக நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் ஆஸ்தாகரன் ஸ்தாபனத்துக்காக, என்னுடைய டைரக்டராக சிசி பிலிப் அவர்களுக்காக, இந்த குழுவினருக்காக வேண்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் வேதத்தை நமக்காக தெரிந்து கொடுத்திருக்கிற பாஸ்டர் டேவிட் பாண்டியன் அவர்களுக்காக, ஊழியர்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் பிஷப் ஐயா அவர்களுக்காக, அவரோடு வந்த அத்தனை பேருக்காகவும், நாளில் கலந்து கொண்ட அத்தனை பேருக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் எங்கள் பரிசுத்த பிள்ளைகள் நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியான பிற்பகல் ஆண்டவர் இந்த மாலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம். காலை முதலாக நேரம் வரைக்கும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கடந்து வந்து ஆண்டவரே உம்முடைய வார்த்தை
தியானித்து பலமுடைய கர்த்தர் செய்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானே ஆனால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார் என்று வேதம் சொல்லுகிற வண்ணமாக உடைய கனத்திற்குரிய ஊழியர்கள் அனுபவிக்கிற போராட்டங்கள் பிரச்சனைகளை தாண்டி உடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய ஊழியர்கள் சமாதான ஊழியத்தை செய்து முடிக்க, மகிமையான ஊழியத்தை செய்து முடிக்க கர்த்தர் கிருபை தாங்க ராஜா. உலகத்தின் போக்கிலே போகாமல், உலகம் எதை வெற்றி என்று சொல்லுகிறது அந்த வெற்றிக்கு பின்பாய் போகாமல் அவருடைய சித்தங்களை செய்து முடித்து ஒரு நல்ல ஊழியக்காரனை எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசித்து சொல்லப்படுகிறேன். ஒரு நல்ல தருணத்துக்கான ஆயத்தமாக எங்களுக்கு கர்த்தர் கிருபை தாங்க. யாவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஆஸ்திக ஸ்தாபனத்துக்காகவும் அதில் ஆண்டவரே இருக்க அத்தனை பேருக்காக ஜெபிக்கிறோம். இந்த ஸ்தல சபை போனதற்காக ஜெபிக்கிறோம். யாவரையும் ஆசீர்வதியும். இந்த சமாதானத்தோடு எங்களை ஆண்டவர் வழிவிட்டு அனுப்பி அவருடைய வீடுகளுக்கு போய் சேர, ஊழியத்தில் போய் சேர, மறுபடியும் ஆண்டவர் சந்தோஷமை ஒருமித்து காணுகிற வரைக்கும் சமூகமும் உடைய பிரசனமும் உடைய கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். வரைக்கும் எங்களை ஆயத்தப்படுத்தி எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் நல்ல பிதாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த ஆவியானவருடைய அன்பிற்கும் சமாதானமும் வழிநடத்தலும் பாதுகாவலும் எங்கள் விசுவாச காலங்களிலே மகாராஜாவே ராஜாவனம் வல்லமை படுவதாக மகிமைப்படுவதாக. ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எல்லாரும் உட்காருங்க. Praise the Lord. கர்த்தர் நல்லவர். எல்லாரும் நெருக்கிக்கிட்டு அங்கே போய் நிற்கக்கூடாது. சுமூகமாக நம்ம விலகி போகணும். கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். கூட்டத்தை முழுமையாக நடத்தினது நம்முடைய பேராயர் டாக்டர் டேவிட் பாண்டியன். ஆனால் அவர் இந்த இடத்துல மைக்கில் ஒரு வார்த்தை கூட சொல்லலை. எல்லாம் சொல்லி பேசப்படலை. கர்த்தர் நல்லவர். வந்த எல்லா நடத்திய அருமையான பிலிப்பை அவருக்கு நன்றி. அதுபோல் வந்திருக்கிற அனைத்து செய்தி கொடுத்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த செய்தி ரொம்ப புரிஞ்சுது, நல்லா இருந்தது. இந்த என்னுடைய சென்னாடுக்குள்ள ஐயா யாரும் போக வேண்டாம், ஒரே ஒரு நிமிஷம் எந்திரிச்சாங்க போய் போகணும். அருமையான ஐயாவுக்காக ஒரு ஏதாவது அவங்க இடத்துல வந்து ஊழியம் செய்ய நல்ல செய்தியை கொடுத்ததுனால அவருடைய கனம் பண்ணணும். ஒரு சால்வை அணிவித்து அவருடைய கனம் பண்ணும்படியாக விரும்புகிறோம். எங்கள் பேராயர் குழுவினர் பேராயர் யோகோயா அவர்கள் முன்னாடி வாங்க. கிஷோர் எதிராஜயா அவங்க உங்களுடைய செய்தியாளருக்கு சால்வை அணிவித்து கவனம் பண்ணணும். பிரைஸ் கர்த்தர் நல்லவர். எல்லாரும் சேர்ந்து ரெண்டு பேருக்கும் ஒரே சால்வை. வாங்க 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 வாங்க. ரொம்ப சந்தோஷம். வாங்க வாங்க. ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து தேவன் நடத்துவாராக. நீங்கள் செய்த ஒவ்வொரு ஆளுக்கும் நன்றி. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். யாரும் எந்திரிக்கப்பட்டாங்க. கடைசி லைன் மட்டும் எந்திரிச்சு வாங்கிட்டு அப்படியே வெளியே போயிடும். பேக்கெல்லாம் எடுத்துட்டு அப்படியே வெளியே போயிருங்க. அடுத்து 2வது லைன் எல்லோரும் மொத்தமாக அங்கே போய் நிற்கக்கூடாது. அங்கே காற்றுல கடைசி லைன் போயிருக்கிறாங்க. அவங்க வாங்கிட்டு வெளியே போன பிறகு அடுத்த லைன் எந்திரிக்கணும். அதுக்கு முன்னாடி யாரும் எந்திரிக்க வேண்டாம். அப்படியே இருங்க, அப்படியே இருங்க. திரும்பி ஏறி கீழே அமர்ந்துருங்க. கர்த்தருடைய ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் அவசரம், ஆனாலும் கொஞ்சம் அமைதி காக்கும்படி அன்பாய் வேண்டுகொள்கிறோம். தேவன் நல்லவர். அடுத்தடுத்து இப்படி நல்ல செமினார் நடத்துவதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் கிருபையாய் நம்மை நடத்துவாராக. ஆண்டவருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். ஸ்தோத்திரம்.